வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க குடல் புண், அல்சர், கிரானிக் டிசீஸா இருக்கு. அல்சர்னால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்காக மக்களுடைய சார்பா நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவ தகவல் சொல்ல போறீங்க? உங்ககிட்ட என்ன மருந்து இருக்கு? குடல் புண் பொறுத்த வரைக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்று, நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்றது, பசி இல்லாத போது சாப்பிட்றது, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்களால் குடல் புண் வருது. இந்த மாதிரியான குடல் புண்ணால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனச்சோர்வு, நெஞ்சு படபடப்பு, நெஞ்சு வலிக்கிற மாதிரி சில நேரங்களில் வந்து அது குடலில் இருக்கக்கூடிய புண்ணால் வலியா இல்லைன்னா இதய ஹார்ட் அட்டாக் வர்றதுனால ஏற்படக்கூடிய பெயினான்னு கூட நம்ம இனம் கண்டறிய முடியாத அளவிற்கான வலி அது மாதிரி இருக்கும். முழுமையான தூக்கம் இல்லாத ஒரு நிலை, சரியாக தூங்க முடியல, இந்த மாதிரி பல்வேறான சரியாக சாப்பிட முடியல, சாப்பிட்டானா சாப்பாடு ஏற்று வருது, ஒரு இடத்துக்கு பஸ்ஸில் கூட போக முடியல, உடனடியாக ட்ரெயினை பார்த்துட்டு நிற்பாங்க. ஏன்னா மோஷன் எப்போ வருதுன்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அலுவலகம் போக முடியாது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து இந்த குடல் புண் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு மிக 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 எளிதாக செலவே இல்லாமல் அவர்களுடைய வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு மருந்தை பற்றி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நேராக வரணும்னு கூட அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு கூட இதை பயன்படுத்தி கொள்ள முடியும். இதற்கு தேவை வந்து அகத்திக்கீரை. அகத்தி அப்படின்னு சொன்னாலே அகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ள, தீ என்று சொன்னால் நெருப்பு. அகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய ஒரு கீரை அகத்திக்கீரை. அதில் தான் அது பேர் அகத்தின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தீ என்பதை பொறுத்த வரைக்கும் புண்ணு, அந்த புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு கீரை. அதனால தான் அது பேரே அகத்திக்கீரை. பெயர் சொல்ல வந்து நிறைய காரண பெயர்கள் உண்டு தமிழை பொறுத்த வரைக்கும், மூலிகைகளை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த அகத்திக்கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அகத்திக்கீரை எடுத்துகிட்டு வந்து அந்த கீரையை மட்டும் உருவிட்டு நிழலில் உலர்த்த வேண்டும். நிழலில் ஒரு 5 நாள் 6 நாள் உலர்த்திட்டு அதுக்கு பிறகு உரலில் வந்து போட்டு இடிக்கணும். உரலில் இடிக்க முடியலன்னா மிக்சியில் கூட அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிட்டு துணியால் சலிச்சிக்கணும். சலிச்சிட்டு சலித்த பொடியை எடுத்து ஒரு காற்று புகாத பொட்டியில் நீங்கள் போட்டு வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு காலை மாலை 2 வேளையும் கறந்த பால், அந்த கறந்த பால் எடுத்துகிட்டு வந்து அந்த பாலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மருந்தை நீங்கள் கலந்து காலை மாலை 2 வேளையும் நீங்கள் தொடர்ச்சியாக 48 நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே ஆறாத புண்ணு, குடல் புண்ணு, நிறைய வருஷக்கணக்கில் மருந்து சாப்பிட்டுட்டேன், வேறு வழிகள் அந்த மருந்தை நீங்கள் ஆயுள் முழுக்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னவங்களாம் கூட இதை முற்றிலும் முழுதாக அதற்கு பிறகு மருந்தே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம குணமாக்கிட முடியும். இந்த அகத்திக்கீரை பொடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கறந்த பால் கிடைக்கல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாலையே சூடாக்கி அதற்கு பிறகு அது ஆறின பிறகு இந்த பொடியில் 1 ஸ்பூன் அளவுக்கு காலை மாலை 2 வேளையும் எடுத்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஆனால் நீங்கள் மாடு கறந்த பாலில் சாப்பிட்ற அளவுக்கு வந்து இதனுடைய வீரியம் இருக்காது, கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்போ இன்னும் ஒரு மண்டலம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்கனாலே பல ஆண்டுகள் வேதனை கொடுத்து வந்த அந்த குடல் புண்ணை நம்ம முற்றிலும் முழுதாக குணமாக்க முடியும். ஐயா இப்போ ஒருவேளை அது இல்லை அப்படின்னாக்க இந்த கேப்சூல் பார்த்தீங்கன்னாக்க எத்தனை எடுக்கலாம்? கேப்சூல் காலையில் 2 இரவு 2 வேளையும் எடுத்துக்கிட்டே வந்தாலே போதுமானது. ஏதோ ஒரு 3 மாதம் சாப்பிட்டு இருந்தோம்னா அந்த குடலில் இருக்கக்கூடிய எந்த வகை புண்ணாக இருந்தாலும் அந்த புண்ணை ஆற்றக்கூடியது இந்த கேப்சூல் ஆற்றிடும் 3 மாசத்துல. 3 மாசத்துலேயே. ஐயா ஒருவேளை மாட்டுப்பால் கிடைக்கல, ஆட்டுப்பால் கிடைக்குதுன்னா ஓகேவா? ஆட்டுப்பால் அதை விட பெஸ்ட். மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பால் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஒரு ஆடு அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 300க்கும் மேற்பட்ட கீரைகளை சாப்பிடுது. அந்த பால் வந்து அவ்வளோ அற்புதமானது. ஆட்டுப்பாலே மருந்து, ஆட்டுப்பாலே மருந்து. அப்போ அதில் கலந்து சாப்பிடுறது இன்னும் வீரியம் சிறப்பாக இருக்கும். ஏன்னே உங்களுக்கும் பல வருஷமா அல்சரா, எங்க போய் குணமாகலையா, எங்கடா போறதுன்னு அப்படியே தலை பிச்சுட்டு இருக்கீங்களா? மாத்திரை சாப்பிட்டு வயிறெல்லாம் புண்ணாச்சா? யோசிக்க வேண்டாம், கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இவங்க ஐயா கொடுக்குற இந்த மாதிரி மருந்துகளையும் ஆலோசனையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா வாழுங்க. இந்த நோய்க்கு மட்டும் இல்லை, டாக்டர்கள் கைவிடப்பட்ட எந்த நோயா இருந்தாலும் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா படிச்ச பணதாரி மருத்துவங்களா ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்தி தராரு. அதையும் பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி ஐயா.